டாக்டர் பிபி செக் பண்ணி 120/80 ஓகே நார்மல் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் 120 எதை குறிக்குது, 80 எதை குறிக்குதுன்னு தெரியுமா? பிபி அதிகமானால் அப்படி என்ன தான் ஆகும்? இதில் 120 அப்படின்னா ஹார்ட் பிளட்டை அழுத்தி தள்ளுற மேக்சிமம் ப்ரெஷர். இதை சிஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதில் 80 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிளட்டை தள்ளி முடித்ததும் ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகி பிளட்டு ரீஃபில் ஆகிற நேரத்தில் இருக்கிற ப்ரெஷர். இதை டயாஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபி அதிகமானால் என்னாகும்? உதாரணத்துக்கு பைப்பில் வாட்டர் ப்ரெஷர் அதிகமானால் எப்போ எங்கே பைப் டேமேஜ் ஆகும்னு நமக்கே தெரியாதில்ல. அதே மாதிரி தான் பிளட்டில் ஆர்டரிஸ் டேமேஜ் ஆகும். மூளைக்கு போகிற ரத்தனாலும் ப்ரெஷர் அதிகமாகி வெடித்தா ஸ்ட்ரோக் வரும். ஹார்ட் ஓவர்லோட் ஆனால் ஃபெயிலியர் ஆகும். ப்ராப்ளம் என்னென்னா இது நடக்கும்போது வலியும் இருக்காது, சிம்டம்ஸும் இருக்காது. ஆனால் டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அதனால் இதை சைலண்ட் கில்லர்னு சொல்கிறாங்க. அதனால் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது அப்படிங்கிறது லைஃப் சேவிங் ஹேபிட். சரி, பிபி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உப்பு தினமும் 5 கிராமுக்கு கீழே குறைக்கணும். டெய்லி 30 நிமிஷம் கட்டாயம் நடக்கணும். இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து 10% வெயிட்டை குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலுக்காக ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். 8 மணி நேரம் தூக்கம் கட்டாயம் அவசியம். ஸ்மோக்கிங் மற்றும் ஆல்கஹால் கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் ரெகுலராக டாக்டர் ஃபாலோஅப்ஸில் இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது பிபியோடு இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சு பத்திரமா பார்த்துக்கங்க. உறவுகள் ரொம்ப முக்கியம். நான் உங்கள் மின்சார மனிதன்.